இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்குடன் எடுக்கவில்லை. முழுக்க பொழுதுபோக்குக்கு மட்டுமே. குட்டி டிஸ்க்ளைமர். தென் உங்களுக்கு 18+ பிடிக்காதுன்னா 10.6 செகண்ட்லேருந்து ஒரு 3 செகண்ட் தள்ளி போயிருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு பிளாக் உல்ஃப் என்டர்டைன்மெண்ட். ரொம்ப நாளாக ஒரு பெரிய ஸ்டுடியோ வந்து ரொம்ப மொக்க மட்டியாக ஒரு படம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டுடியோவை காப்பாற்ற மார்வல் ஆண்டவர் படம் பேர் என்னென்னா டெட்பூல் அண்ட் உல்வெரின். வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாத்துக்குமே மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்து சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மார்வல் ஸ்டுடியோஸ் என்ன, அந்த ஸ்டுடியோ என்னென்ன கேரக்டர் இருக்குது, அது எல்லாருக்குமே மொரலஸ் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன கேரக்டர் இன்ட்ரடியூஷன். இந்த படத்தில் வந்து இந்த படம் ஆஸ் யூஷுவல் ஒரு சூப்பர் ஹீரோ மூவி மாதிரி தான். அதுவும் லோக்கி சீரீஸ்க்கு யூஸ் பண்ண அந்த டிவிஏ ஆர்கனைசேஷன் தான் இந்த மூவிலையும் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. தென் வந்து இதில் முக்கியமான கேரக்டர் வந்து டெட்பூல் அண்ட் உல்வெரின். டெட்பூலுக்கு தனி ஒரு 2 படம் இருக்குது. உல்வெரினுக்கு தனியாக எக்ஸ்மென்ஸ்னு நிறையா ஒரு சீரீஸே இருக்குது. ஸோ அந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தால் தான் இந்த படம் மொரலஸ் எல்லாத்துக்குமே புரியும். தென் வந்து டெட்பூல் யாருன்னா ஒரு நார்மல் பர்சனாக இருந்தாலும் தான் அந்த ஆளுக்கு வந்து கேன்சர் வந்திருக்கும். ஸோ அந்த கேன்சரை வந்து இன்னொரு வில்லன், அதாவது ஃபஸ்ட் பட வில்லன் வந்து க்யூர் பண்ணுறேன்னு கூப்பிட்டு போய் அவனை மியூட்டேட் பண்ணி அதில் உருவாகிற கேரக்டர் தான் இந்த டெட்பூல். தென் வந்து உல்வெரின் வந்து இதே மாதிரி தான் மியூட்டேஷனான ஒரு ஹியூமன். தெரிஞ்சிருக்கும், கை இப்படி பண்ணாவே முள் இங்கிருந்து பொட்டச்சிக்கிட்டு வரும். எக்ஸ்மேன் ஆயிருந்த அதுலயும் நீ ஒரு முக்கியமான எக்ஸ்மேன் ஆயிருந்த. The Wolverine. That's called Wolverine. டெட்பூல் வந்து as usual ஒரு A-rated மூவி தான். உன் கம்பி ஏழ மறுபதி ஏன்? 40க்கு மேல Wolverineஸ்க்கு அது ஜகஜம் தான். தென் வந்து டெட்பூல் ஒரு ஹீரோவும் இல்லை, ஒரு வில்லனும் இல்லை. ஆனால் வந்து அவர் ஒரு ஹீரோ. ஹீரோக்களுக்கு மத்தியில் நீங்கள் ஹீரோவாகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நிறைய பேத்துக்கு வந்து இந்த டெட்பூல் கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஜாலியான டைப்பு, ரொம்ப சீரியஸான நேரத்தில் கூட செம ஃபன்னாக இருக்கும். ஸ்லோ மோஷன்ல ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ். சுமார் அந்த கேரக்டரைசேஷன் பண்ணதே செமையாக இருக்கும். கெவின் ஃபீச் மாமாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். படத்தை பற்றி பார்த்தோம்னா படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே ஆஸ் யூஷுவல் மார்வலோட ஸ்டைலில் செம்மையாகவே கொடுத்துருந்தாங்க. சிஜி ஒர்க் வந்து மார்வலுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. ஏன்னா அந்த இது எல்லாமே பக்காவாக இருக்கும். 3D எஃபெக்ட்டு தாறுமாறாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த படத்தை இந்த படத்தை நீங்கள் மெயினாக ஐமேக்ஸில் பார்க்க முடியலனாலும் 3Dயில் பாருங்கள். அப்போ தான் தரமாக இருக்கும். ஏன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டு அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா 2Dயில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒரு விஷுவல் கிடைக்காது கண்டிப்பாக. ஸோ இந்த படத்துக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் பெரிய பங்கு வகிக்குது. என்ன இந்த சூட்டை போட்டுக்க சொல்லி ஸ்காட் கெஞ்சுவோம். தென் வந்து ஸ்டோரி லைன் பார்த்தோம்னா சிம்பிள் ஸ்டோரி தான். ஆனால் வந்து அந்த ஸ்டோரியை வந்து நல்லா கண்டென்ட்டாக சூப்பர் கண்டென்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொதப்பின மாதிரி மெயின் ஸ்டோரியே சொதப்பின மாதிரிலாம் சொதப்பலை, சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. பார்க்கறதுக்கு வேணா நவகிரகம் மாதிரி இருப்பாங்க, ஆனால் என் மொத்த உலகமும் இந்த ஒத்த ஃப்ரேம்ல இருக்கு. தென் வந்து ஒரு சில கேமியோஸ் சொல்லி கேமியோஸ் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்காங்க. அதுவும் மார்வல்ஸோட முக்கியமான கேரக்டர் கேமியோஸே நிறையா இருக்குது. நிறையா இல்லை, கொஞ்சம் இருக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்த்த கேமியோஸ் இருக்கானா கண்டிப்பாக இல்லை தான். இருந்தாலும் பரவாயில்ல, வந்த கேமியோஸ் ரோலு கரெக்டாக அந்த கேரக்டர் அப்போ பார்த்த மாதிரி அப்படியே இருந்தாங்க. நெருப்பாகவே இருந்தது. ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்டே இருந்தும் சூப்பராகவே இருந்தது. ஆனால் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு கூட்டம் வரணும். ஏன்னா இன்றைக்கி தான் ராயன் படமும் ரிலீஸு. இன்றைக்கி வந்து ஆக மொத்தம் 2 A சர்டிஃபிகேட் மூவி ரிலீஸ், டெட்பூல் அண்டு ராயன். ஆஸ் அ மார்வல் ஃபேனாக நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது டெட்பூல் போகணுன்னு தான். ஸோ டெட்பூல் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதனால் டெட்பூல் ரிவ்யூ. இப்போ ராயன் வந்து அடுத்து பார்க்க போகிறேன். ஸோ மேபி நாளைக்கு வரலாம். ஸ்டே டியூன்ட் வரலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டுக்கு வரலாம். ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர், சிஜி ஒர்க், அடுத்து வந்து கேமரா ஒர்க்கு, கேமரா ஆங்கிள்,
கேமரா ஆங்கிள் சூப்பராகவே இருந்தது. டெட்பூலில் வந்து எப்பயுமே அந்த குசும்புத்தனமான வேலைகள் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அதனால் வந்து கேமரா ஒர்க்கும் அதே மாதிரி தான் இருந்தது. மஜாவா அப்புறம் வந்து கேரக்டரைசேஷன் எல்லாத்துக்குமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த டிவிஏ கான்செப்டாக இருக்கட்டும், மல்டிவர்ஸ் கான்செப்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே இருந்தது. படம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குறதுக்கு பக்கா என்டர்டெய்னரான ஒரு படம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரே வாரத்தில் சொல்லணுன்னா அந்தளவுக்கு இருந்தது. டைலாக்ஸாக இருக்கட்டும், 18+ டைலாக்ஸு எல்லாமே தான். ஆனால் படத்தோடு பார்க்கும்போது அது ஏன்னா டெட்பூல் கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ அதனால் படத்தில் பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசாக ஒன்றுமே தெரியல. மார்வெல் கம்பேக். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மார்வலை பார்த்து. தேட்ரிக்கலில் லோக்கி சீரீஸில் எப்போயோ கம்பேக் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் தேட்ரிக்கல் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நான் வெறி பிடிச்ச மாதிரி இருந்தோம் எல்லாருமே மார்வல் ஃபேன்ஸ். மாமா தேங்க்ஸ் மாமா, கெவின் பீச் மாமா. ஸ்டான் தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மிஸ் யூ தாத்தா. இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டான் தாத்தாவோட வழியை கெவின் பீச் மாமா பிடிச்சி அப்படியே போவார் நல்ல வழியில் மார்வல்ஸை கூட்டிகிட்டு. நம்பிக்கை இருக்குது. காம்படிட்டர் மாதிரி திரும்பி திரும்பி ரீபூட் பண்ணிகிட்டே இல்லாமல் கரெக்டாக போனால் சரி. ஆனால் படத்தில் நிறையா வந்து டிசி கேரக்டர் தாக்கப்பட்டாங்க. முக்கியமாக சொல்லணும்னா WW அப்புறம் பிடி இவங்க எல்லாருமே தாக்கப்பட்டாங்க. மெயின் கேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே காம்படிஷனோட. அப்புறம் நம்ம பாய்ஸ்லேருந்து குயின் வந்திருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் பிரமாதமாகவே இருந்தது. எல்லா சூப்பர் ஹீரோ படத்துலையும் நடிப்பாங்க போல இருக்கவங்க. லிட்ரலாக சொல்லணுன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குறதுக்கு மஜாவான படம். ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குறதுக்கு தரமான படம். மார்வல் ஃபேன்ஸுக்கு செம்ம ஃபீஸ்ட்டு. இருந்தாலும் ஒரு டிசி ஃபேனாக எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அந்த சைடு மார்வல் ஃபேனாக இருந்தாலும் இந்த சைடு டிசி ஃபேனு, நடுவில் வந்து கொஞ்சம் பாய்ஸ் ஃபேனு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது டிசியை நினச்சி. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இட்ஸ் ஓகே பிகாஸ் I'm Batman. It's okay because I'm Batman. இருந்தாலும் வருத்தமாக தான் இருக்குது. ஒரு மார்வல் ஃபேனாக இந்த சைடு பார்த்தாலும் ஆஸ் அ ஈஸி ஃபேனாக இந்த சைடு பார்க்க வேண்டியதாக இருக்குது. சென்ட்ரலில் கொஞ்சம் பாய்ஸ் ஃபேனாகவும் பார்க்கணும். இவங்க ஃபேனெல்லாம் பார்க்கும்போது, டிசி ஃபேனாக பார்க்கும்போது உண்மையிலேயே அழுகை வருது. நான் போகிறேண்ணே, நான் டிசி ஃபேன் போகிறேன். எனக்கு வேணாம், நான் போறேன். லிட்டரலாக தான் மூமெண்ட். ஆனால் வந்து மார்வல்ஸ் வந்து போயிட்டாங்க, அவ்வளோதான். இவனுங்க இன்னும் அரைச்சமாகவே திருப்பி அதை நம்ம வந்து டிசி படம் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் டிசி என்ன பண்ணுறாங்கன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, டிசியில் ஒரு ஹிட். மார்வலில் ஒரு ஹிட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேட்ரிக்கலில். இதுதான்டா சினிமா. சோர்ஸு தாத்தா, மார்ட்டின் தாத்தாவை போட்டு போடுங்கடா. இதுதான்டா சினிமா, இதுதான்டா ஃப்ரேமு. இந்த உலகத்தை காப்பாத்துறதுல எனக்கு அனுபவம் கிடையாது, ஆனா உனக்கு இருக்கு. ஆஹா ப்ரோ, ஓப்பனாக சொல்லணும்னா இவ்வளோதான் ரியாக்ஷன் படத்துக்கு. அண்ட் தென் வந்து டியூரேஷன் பார்த்தோம்னா, டியூரேஷன் படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மைனஸ். ஏன்னா 2 மணி நேரம் 8 நிமிஷம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 30 நிமிஷமாச்சு வச்சுருக்கலாம். அது கொஞ்சம் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. மேபி அடுத்த படத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கலாம். போஸ்ட் கிரெடிட் சீன் பற்றி சொல்லணுன்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்களே போய் பார்த்துக்கங்க போஸ்ட் கிரெடிட் சீனை.
ஆஸ் யூஷுவல் டெட்பூலில் வர மாதிரியே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனு. ஸோ வந்து சூப்பரான போஸ்ட் கிரெடிட்டு. அண்ட் தென் ஃபைனலி ஐ லைக் டு சே திஸ் விட்றோம் ஆஸ் அ மார்வல் ஃபேனாக. ஸோ ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிவருது உங்கள் நான் பிளாக்.